ஒரு அழகான கிராமத்தில் முருகன் என்ற விவசாயி வாழ்ந்து வந்தார். முருகன் மிகவும் புத்திசாலி. கார்த்திக் சுறுசுறுப்பான நல்ல மனம் கொண்ட சிறுவன். ஆனால் அவனுக்கு ஒரு குறை இருந்தது. சில நேரங்களில் அதிக கோபப்படுவான். கார்த்திக் பள்ளியில் தனது நண்பருடன் விளையாடிக் கொண்டிருக்கும் பொழுது கடுமையாக நடந்து கொண்டான். அந்த விஷயம் ஆசிரியரிடம் சென்றது. சண்டை நல்ல விஷயம் இல்ல கார்த்திக் என்று ஆசிரியர் கண்டித்தார். மாலை வீட்டிற்கு வந்த கார்த்திக் சோகமாக இருந்தான். அதை கவனித்த முருகன் மெதுவாக கேட்டார், என்ன கார்த்திக், இன்று ஏன் இவ்வளவு அமைதியாய் இருக்கிறாய்? கார்த்திக் தலைகுனிந்து, அப்பா, நான் நண்பனுடன் சண்டை போட்டேன், கோபத்தில் அவனை தள்ளி விட்டேன் என்றான். முருகன் கோபப்படவில்லை. அவர் சிரித்துக்கொண்டே சொன்னார், நாளை காலை என்னுடன் வயலுக்கு வா, உன்னிடம் ஒன்று காட்ட வேண்டும் என்று கூறினார். நாளை காலை வயலுக்கு வா, ஒரு விஷயம் காட்டுறேன். என்ன காட்ட போறீங்க அப்பா? இயற்கையின் அழகை காட்டப் போகிறேன் கார்த்திக். இந்த மரத்துல ஒரு ஆணி அடிச்சு பார். அதை ஆச்சரியத்துடன் வாங்கிய கார்த்திக் தன்னால் முடிந்தவரை கார்த்திக் அந்த ஆணியை வேகமாக அடித்து கொண்டே இருந்தான். அடிச்சிட்டே அப்பா. பின்பு முருகன் அடித்த ஆணியை திரும்ப எடுக்கச் சொன்னார். ஆணி எடுத்த இடத்தில் அதில் ஒரு பெரிய காயம் போல ஒரு துளை இருந்தது. சிறுவன் அதை கவனமாக பார்த்து கொண்டிருந்தான். கோபத்தில் சொன்ன வார்த்தைகள் இந்த ஆணி மாதிரி. நல்ல மனிதன் என்பது ஒருபோதும் கோபப்படாதவன் அல்ல, ஆனால் கோபத்தை கட்டுப்படுத்த தெரிந்தவன் என்று கார்த்திக் அப்பா கூறினார். எனக்கு புரிகிறது அப்பா. அந்த வார்த்தைகள் கார்த்திக்கின் மனதில் ஆழமாக பதிந்தன. மறுநாள் கார்த்திக் தனது நண்பனிடம் சென்று மன்னிப்பு கேட்டான். அன்று முதல் கார்த்திக் ஒரு விஷயத்தை நினைவில் வைத்து கொண்டான். கோபத்தில் வார்த்தைகளை கவனமாக பயன்படுத்த வேண்டும் என்று. வீட்டிற்கு திரும்பிய கார்த்திக் மிகவும் மகிழ்வுடன் காணப்பட்டான். அப்பா, உங்க பாடம் எனக்கு உதவிச்சு என்று கூறி தனது தந்தையை கட்டி அணைத்துக் கொண்டான். இன்று நான் நிறைய கத்துக்கிட்டேன் அப்பா. அப்படியா? நல்லது. ஆமா அப்பா, நீங்க சொன்னது போல. ரொம்ப மகிழ்ச்சி. அந்த நாள் முதல் கார்த்திக் மெல்ல மெல்ல தன்னை மாற்றிக்கொண்டான். தந்தையின் ஒரு சிறிய பாடம் குழந்தையின் வாழ்க்கையை மாற்றியது. வா கார்த்திக், விளையாடலாம். சூப்பர், இன்னும் வேகமா பிடிச்சிட்ட. அருமையா விளையாடுறோம்.